நமன். அனைவருக்கும் வணக்கம். உமையொரு பாகன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். உங்கள் ஆதரவை என்றும் நாடும் உங்கள் லட்சுமி. நம்ம சைவ சித்தாந்தம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த கருத்துக்களை அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்த்துட்டே வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பதி இறைவன் அப்படின்னு சொல்றமே அவங்களுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்க்க போறோம். முதல்ல பதி அப்படின்னு சொல்றமே அந்த பதிக்கு என்ன பொருள், அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, பதி அப்படின்னாலே காப்பவன் அல்லது தலைவன் அப்படின்னு பொருள்படும். காப்பவன்னா நம்ம எல்லா உயிர்களையும், இந்த உயிரை மட்டுமா, உயிரற்ற பொருள் எவ்வளவு இருக்கு எல்லாத்தையுமே காத்து ரட்சிப்பவன் யாரு? நம்மோட இறைவன் இருக்காருல்ல, அவர் தான். அந்த இறைவனை காக்கும் போது அந்த தலைமை பொருள் அவர் யாரு? தலைவன், உயிர்களுக்கு எல்லாம் தலைவன். அப்படிப்பட்ட தலைவரை பதி அப்படின்னு அழைக்கிறோம். இந்த பதி என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, 5 தொழில் செய்வாரு. நம்ம சைவ சித்தாந்தத்துல 5 தொழிலை சொல்றோம். அது என்ன அப்படின்னா, படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளுதல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த 5 தொழிலும் செய்யும் போது அந்த இறைவன் அந்த 5 தொழில் செய்யும் போது பதி எனப்படுவான். சரி, அடுத்தது இறைவன் அப்படின்னு சொல்றமே, அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறைவன்னா உள்ளீடாக எல்லாவற்றிலும் கலந்த நிலையை குறிக்கும். இப்போ கடவுள் எல்லா உயிர்க்குள்ளேயும் இருக்காரு. அதனாலதான் என்ன சொல்றோம்? அன்பே சிவம்னு சொல்றோம். கடவுள் எல்லா உயிர்க்குள்ளேயும் இருக்காரு. உயிர்க்குள்ள மட்டுமா இருக்காரு? இந்த உலகத்துல இருக்க எல்லா ஜடப்பொருள் எல்லா இடத்துலயும் நீக்கமர நிறைந்து இருப்பவர் யாரு? இறைவன் தான் நீக்கமர நிறைந்திருக்காரு. அப்படி எல்லா பொருளுக்குள்ளேயும் எல்லா உயிருக்குள்ளேயும் உள்ளீடாய் கலந்து இருக்காரு. பாத்தீங்களா? அந்த உள்ளீடாய் கலந்து இருக்கும் நிலையத்தான், அப்படி கலந்து இருக்கிற நிலையில நம்ம அவரை என்னன்னு சொல்லுவோம்னா இறைவன் அப்படின்னு சொல்றோம். இருத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தங்குதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த இருத்தல் அப்படிங்கிற சொல்லுல இருந்துதான் இறைவன் அப்படிங்கிற சொல் வந்திருக்கு. அப்போ தங்குதல், எல்லா உயிருக்கு உள்ளாகவும் எல்லா இடத்தின் உள்ளாகவும் தங்கி இருக்கும் அவருக்கு இறைவன் என்று பெயர். இப்போ நம்ம பதினா என்ன, இறைவன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இனி அடுத்தடுத்த வீடியோக்கள்ல சைவ சித்தாந்த கருத்துக்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.